பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியாத எதிர்க்கட்சிகளின் கையில் நாட்டை கொடுத்தால் நாடு சீரழிந்துவிடும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து நாகர்கோவில், தோவாளை ஆகிய இடங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்தார். திறமையான மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றும் அதற்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சிகளில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியாத நிலையில் எப்படி பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் இவர்கள் கையில் நாட்டை கொடுத்தால் சீரழிந்துவிடும் என்று கூறினார். மக்களவை தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற துரோகிகள் சிலரே காரணம் என்றும் அவர் சாடினார். கதை வசனம் தயாரிப்பு சொல்லி ஸ்டாலின் என்னை பத்தி ஒரு கதையா பேசிட்டு போறாரு. எங்க போனாலும் என்னை பத்தி கதை பேசி என்னையா பிரயோஜனம்? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய, அது நாட்டு மக்களுக்கு நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்டா பரவாயில்ல. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் MSM ஆனந்தனை ஆதரித்து துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் திருப்பூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுகவை கருணாநிதியாலேயே அழிக்க முடியாத நிலையில் ஸ்டாலினால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார். இந்த இயக்கம் பெரிய ஆலமரம், இந்த ஆலமரம் 1.5 கோடி விழுதுகளை கீழே இறக்கி தரையில் ஊண்டி பலமாக நிற்குது. புயல் அடித்தாலும் அசையாது, சுனாமி வந்தாலும் அசையாது, பூகம்பமே வந்தாலும் ஒண்ணு நடைபெறாது. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தையால் முடியாதது உங்களாலும் முடியாது. இதுதான் அதிமுக வீர வரலாறு. தொடர்ந்து பேசிய O பன்னீர்செல்வம் முதலமைச்சராக ஸ்டாலின் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார் என்றும் ஆனால் அவரால் முதல்வராக முடியாது என்றும் கூறினார். இப்படி பல வேஷங்களை போட்டு பார்த்தாரு. அப்புறம் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சு பார்த்தாரு. நாம டீ கடையே நடத்தி இருக்கிறோம். நம்ம ஸ்டாலின் பாச்சா நம்மகிட்ட பலிக்குமா? பலிக்காது. நம்ம அடிப்படையில இருந்து தொண்டர்ல இருந்து நம்ம வந்தவங்க. முன்னதாக O பன்னீர்செல்வம் பேசுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொது மேடையில் அதிமுகவினர் சிறுமிகளை நடனமாட வைத்தனர். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த சில பெண்களும் நடனமாடினர். மயிலாடுதுறை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் தமிழகத்தில் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலும் பரவாயில்லை என்றும் அவர் பேசியது கூட்டத்தினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தாய் குழந்தை காப்பாற்ற போகும் கூட்டணி. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தாய் குழந்தையின் வாழ்வை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய கூட்டணி. இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் என்று எத்தனை வந்தாலும் பரவாயில்ல. உங்க எல்லாருக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த கூட்டணி நிச்சயம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதத்திலும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்லக்கூடிய அளவு நிச்சயம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் AK மூர்த்தியை ஆதரித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் இல்லை என்றும் பாமகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் என்றும் கூறினார். போட்டி திமுகவுக்கும் அதிமுகவும் இல்லை, போட்டி திமுகவுக்கும் பாமகவுக்கும் போட்டி. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனுக்காக வாக்கு சேகரித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தமிழகத்தில் 9 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட சிறுபான்மை வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்றும் அதனால் சிறுபான்மையினரின் நலன் குறித்து பேச அவர்களுக்கு தகுதியில்லை என்றும் கூறினார். திமுகவின் நிரந்தர எதிரியான மோடியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா மைதானத்தில் நேற்று மாலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் PR நடராஜனை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய MK ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டும் என்றார். தேர்தலுக்காக மட்டுமே மக்களை நாடி வரும் இயக்கம் திமுக அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். துரைமுருகன் வீட்டில் முதலில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்ற போது எதுவும் சிக்கவில்லை என்றார். சோதனைக்கு பிறகு ஒரு நாள் இடைவெளி விட்டு யாரோ ஒருவரின் வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகளே பணத்தை வைத்து பறிமுதல் செய்வது போல் துரைமுருகன் மீது புகார் கூறுவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நான் சொல்லுகிறேன், இந்த மேடையில் சொல்லுகிறேன், மோடியின் வீட்டிலே கோடி கோடியாக பணம் இருக்கிறது. போய் நீங்கள் பறிமுதல் செய்ய முடியுமா? அங்கே போய் ரெய்டு நடத்த முடியுமா? கேட்கிறேன்.
முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி வீட்டில் இருக்கு. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இப்பவே தேனி தொகுதியில் அவருடைய மகனுக்காக 1000 2000 பணத்தை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். புகைப்படங்கள் ஆதாரங்களோடு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் போகல. தேர்தலில் மக்களை திசை திருப்பி கலவரத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் தமிழகத்தில் தாமரை தலைகீழாக நின்றாலும் மலரவே மலராது என தெரிவித்தார். திறமை, வர்த்தகம், பாரம்பரியம், சுற்றுலா, தொழில்நுட்பம் ஆகியவை தனக்கு முக்கியம் என கூறிய மோடி அதற்காக அவர் என்ன செய்தார் என்றும், மத்தியில் பாஜக ஆட்சியில் சிபிஐ, ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் மோடியின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன என்றும் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் இனியும் தேர்தல் நடக்குமா நடக்காதா அதை தீர்மானிக்கிற தேர்தலாக இந்த தேர்தல் அமைய போகிறது. மீண்டும் பிரதமராக மோடி வந்துவிட்டால் 5 ஆண்டுகள் கழிச்சு தேர்தல் என்பதை மறந்துடும். ஏனென்றால் நாடாளுமன்றத்திற்கே வராத, உச்சநீதிமன்றத்தை மதிக்காத, சொந்த கட்சியிலே கூட யோசனைகளை கேட்க முடியாத நிலையில நரேந்திர மோடியினுடைய கையில இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பல்வேறு துறைகளில் ஊழலில் திளைக்கும் அதிமுக ஆட்சியை மிரட்டி தமிழகத்தில் பாஜக மறைமுகமாக ஆட்சி நடத்துவதாக விமர்சித்தார். நரேந்திர மோடி, அமித்ஷா பெயரை சொன்னாலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சர்வாங்கமும் நடுக்கமெடுக்கின்ற அடிமை சேவகம் செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி அரசு அதை எதிர்க்க முடியாது. காரணம், மிரட்டுகிறது. பருப்பு பேர ஊழல் 400 கோடியிலே, இன்னொரு பக்கம் மிரட்டுகிறது ஆம்னி பஸ் பேர ஊழல் 300 கோடியிலே. அவரை தொடர்ந்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பெரும் பணக்காரர்களுக்கு மட்டுமே பாஜகவினர் பாதுகாவலர்கள் என்று கூறினார். நரேந்திர மோடி தன்னை சௌக்கிதார், காவலாளி என்று சொல்லி உண்மையை சொன்னார் என்று சொல்கின்றேனே, அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி நரேந்திர மோடி அவர்களும் பாஜக காரர்களும் பெரும் பணக்காரர்களுக்கு, குபேரர்களுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு, குரோனி கேபிட்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மூடத்தனமான முதலாளித்துவவாதிகளுக்கு தான் பாதுகாப்பாக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. கூட்டத்தில் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தைலாபுரத்தில் ராமதாஸ் அளித்த விருந்தில் என்ன நடந்தது என்பதற்கான வீடியோ ஆதாரத்தை விரைவில் வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். இப்ப தைலாபுரத்தில் 80 வகை உணவு பரிமாறினாங்கல்ல, 80 பரம்பத்துக்கு படையோட போனாங்க இல்ல, அந்த வண்டி வாகனம் எல்லாம் போச்சு இல்ல, அதுல என்ன போச்சுன்னு நரேந்திர மோடி தலைமையில் கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த வேல்முருகன்கிட்ட காட்சி இருக்கிறது, ஒளி காட்சி இருக்கிறது, வீடியோ இருக்கிறது, ஒளி பதிவு இருக்கிறது. காலம் நேரம் வருகின்ற போது வெளியிடுவேன். இந்த கூட்டத்தில் முத்தரசன், தமிமுன் அன்சாரி, ஈஸ்வரன், ஜவாஹிருல்லா, காதர் மொய்தீன், கலி பூங்குன்றன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் களமிறங்கும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதையொட்டி கேரள வந்தடைந்த ராகுல் காந்திக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்டமாக கேரள மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த தொகுதியில் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இதற்காக ராகுல் காந்தி நேற்றிரவு கோழிக்கோடு விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை காங்கிரஸ் மூத்த தலைவர் உமன் சாண்டி உள்ளிட்டோர் வரவேற்றனர். அப்போது பேட்டியளித்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான உமன் சாண்டி, வயநாடு தொகுதியில் ராஜீவ்காந்தி போட்டியிடுவதன் மூலம் இந்தியாவை ஒரே மாதிரியாக அவர் நினைப்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். Rahul Gandhi is trying to unite India. Actually, Narendra Modi divide the country north and south, but Rahul Ji to remove that divide, he is coming to south and also he is contesting in the north. He is equally treating north and south like one. அதன் பின்னர் பேட்டியளித்த முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் மோடியின் குற்றச்சாட்டுகளுக்கு வயநாடு மக்கள் பதிலளிப்பார்கள் என குறிப்பிட்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் நம்மோடு இருக்கின்றார், அவரிடம் பேசுவோம். சார், வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுறதன் மூலமா இந்தியாவை
பிரிக்கிறார் ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிஎம் வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு மதச்சார்பின்மையில் எந்த விதமான நம்பிக்கை இல்லையோ அப்படிப்பட்ட ஆள்கள் தான் இப்படி பேசுவார்கள். எதற்காக இந்த தொகுதியில் வயநாட்டில் எவ்வளவு இந்து மக்கள் இருக்காங்க, எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்காங்க, வெவ்வேறு தினசு பாரதியர்கள், நம்ம நாட்டுடைய குடிமகன்கள், அவர்கள் அனைவரும் சமமாக அதை பார்க்கணும். இப்படி பேசுறதுலேயே அந்த மதச்சார் பெற்ற மனசு இல்லைங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஆகவே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுறதுக்கு ஒரே ஒரு பதில் தான் கொடுக்க முடியும். அது வயநாட்டுடைய மக்கள் கொடுக்க போறாங்க. இந்த நேரத்தில் வயநாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நேரடியாக களத்தில் இல்லை. பிஜேபி நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ராகுல் காந்தி போட்டியிடலாமே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஈஸியாக வின் பண்ணணும்னு யோசிக்கிறார் ராகுல் காந்தி. இதெல்லாம் நம்ம கட்சியில் நமக்கு என்ன செய்யணுமோ நம்ம தான் தீர்மானிக்க போகிறோம். வேற கட்சியாளர்களை கேட்டு நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறதில்லை. அப்படி இருப்பதில் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறது அவசியமே இல்லை. நன்றி சார். காலிக்கட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் கருணாகரனுடன் அசீஃப். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பேருந்தில் சுமார் 3.5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேட்பாரின்றி கிடந்த பணம் குறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையிலிருந்து அரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் உரிய ஆவணங்களின்றி பணம் கொண்டு செல்லப்படுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அரூர் அருகே உள்ள பயர்நாயக்கன்பட்டி கூட்டுரோடு பகுதியில் அந்த பேருந்தை நிறுத்தி சோதனையிட்டனர். பேருந்தின் இருக்கைகளுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த 7 பைகளை பறக்கும் படையினர் சோதனை செய்தபோது அதில் கட்டுக்கட்டாக சுமார் 3,47 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பேருந்தில் இருந்த யாரும் பணத்திற்கு உரிமை கோராத நிலையில் அந்த பைகளுக்கு அருகே அமர்ந்திருந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த அரசு ஊழியர் செல்வராஜிடம் விசாரணை நடத்தினர். ஆனால் தனக்கும் அந்த பணத்திற்கும் தொடர்பில்லை என செல்வராஜ் கூறியதை அடுத்து அவரை விடுவித்த பறக்கும் படை அதிகாரிகள் பையை மேற்கொண்டு சோதனை செய்தனர். அதில் ரமேஷ் என்பவர் பெயரில் இருந்து பாரத ஸ்டேட் வங்கி கணக்கு புத்தகம் ஒன்று இருந்ததை கண்ட அதிகாரிகள் பணத்திற்கு உரிமையாளர் யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஜெபமணி ஜனதா கட்சியின் வேட்பாளர் மோகன்ராஜ் தனது சொத்து மதிப்பை 1,76,000 கோடி ரூபாய் என கணக்கு காட்டியுள்ளார். இதுகுறித்து அவரிடம் எமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். 76,000 கோடி உங்ககிட்ட இருக்கா? இது எப்படி உங்களுக்கு சாத்தியம்? 1,76,000 கோடி கிடையாது. 1 லட்சம் பணமே எங்கிட்ட கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டில் கிடையாது. பென்ஷன் பணம் தான் இப்போ பேங்க்கில் இருந்துக்கிட்டு இருக்கு, எங்கிட்ட பணம் கிடையாது. ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்தை மாற்றிட்டாங்க. ஒரு பொய்யான அஃபிடவிட் தாக்கல் செய்தாங்க. ஒரு ஃபார்ம் 26ங்கிறது ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணும். தங்களோட சொத்து மதிப்பு, படிப்பு, பெண்டிங்கில் இருக்க வழக்குகள் இது எல்லாத்தையும் ஒரு அஃபிடவிட் பொதுமக்கள் பார்வைக்கு தெரிவிக்கணும், வேட்பாளரை பற்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஃபார்ம் 26ங்கிற ஒரு நடைமுறை வச்சுருந்தாங்க. அதில் பொய்யான தகவல் தாக்கல் பண்ணால் 6 மாதம் சிறை தண்டனைன்னு இருந்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2014 வரைக்கும் 6 மாதம் சிறை தண்டனைன்னு ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை கார்த்திக் சிதம்பரத்தை காப்பாற்றுறதுக்காக 20 நாளில் தேர்தல் ஆணையம் இந்த சட்டத்தை திருத்திட்டாங்க. அன்னையிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பொய்யான அஃபிடவிட் தாக்கல் பண்ணால் அது சிவில் மேட்டர் தான். இப்போ மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு நினச்சிங்கன்னா தேர்தல் ஆணையிட்ட போய் புகார் கொடுத்தீங்கன்னா அவர் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்க, கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் போய் சொல்லியிருக்கார், ஆமாம் நீங்கள் சிவில் மேட்டர் தான், கோர்ட்டுக்கு போங்க, சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க. என்ன அப்படி போய் சொல்லியிருக்கார் தேர்தல் ஆணையத்தில். நான் கார்த்திக் சிதம்பரத்து மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம், இஃப் யூ வாண்ட் டு பர்சூ த மேட்டர் யூ கேன் சீக் ரெமடி இன் சிவில் கோர்ட் ஆஃப் லா அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை, ஃபார்ம் 26ல் இந்த தகவல்கள் எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சே தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதனால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிஞ்சு தான் கொடுத்தீங்களா? நல்லா தெரியும். 2009 நான் 1977 கோடின்னு சொன்னால் அப்போ ஸ்ட்ரைட்டாக 6 மாதம் சிறை தண்டனை. 1977 கோடி என் பேங்க் பேலன்ஸில் இருக்குன்னு சொல்லி பத்திரிகையில் நான் அஃபிடவிட் ஃபைல் பண்ணேன். அப்போவே என் மேலே நடவடிக்கை எடுத்துனேன். கட்சி அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்குன்னு நல்ல தேர்தல் ஆணையமாக இருந்ததுன்னா. ஏன்னா நிறைய பேர் தப்பான அஃபிடவிட் தான் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ 2009 தேர்தலில் ராகுல் தப்பான அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு சுப்பிரமணிய சாமி புகார் கொடுத்து அது இன்னும் 2012 உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது. ராகுலே பொய்யான தகவல் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. நம்ம கார்த்திக் சிதம்பரம் 2014 பொய்யான அஃபிடவிட் தாக்கல் பண்ணார். நான் சொல்லலை, டெல்லியிலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஒரு வாக்காளங்கிற முறையில் சிவகங்கையில் பொய்யான அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ நான் பொய்யான அஃபிடவிட் தாக்கல் பண்ணி நான் மாத்திரம் ஜெயிலுக்கு போக மாட்டேன், நிறைய பேர் ஜெயிலுக்கு போவாங்க.
ஒரு பொய்யான அஃபிடபிட் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் உங்களுக்கு வந்து அந்த மனு வந்து ஏற்கப்பட்டிருக்கு, என்ன காரணம்? ஏற்கப்படலை, டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா நான் ஹைகோர்ட்டு போவேன், சுப்ரீம் கோர்ட் போவேன், கோர்ட்டில் போட்டு கிழிச்சிடுவாங்க. எப்படி இந்த சட்டத்தை மாற்றினீங்க நான் கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட. 20 நாளில் சட்டத்தை மாற்றினீங்கன்னா எந்த பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தீங்க, யார் இந்த மாற்றங்கிறது ப்ரொப்போசல் யார் கொண்டு வந்தது, இல்லை நீங்களாக பண்ணிக்கிட்டீங்களா? இந்த கிரிமினல் குற்றங்கிறது சிவில் குற்றமாக மாற்றுறதுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துருக்காராங்கிற என்னுடைய கேள்வி, பல கேள்விகளுக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்கல. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். நாட்டை பிளவுபடுத்தும் பாஜகவிடம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் கூட்டணி முழு மூச்சுடன் செயல்பட்டு வருவதாக திருச்சி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது திருச்சி செய்தியாளர் மகேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை நீங்களுமோ கூட்டணி கட்சியோ புகழ்ந்து பாராட்டுறீங்க. ஆனால் பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சாத்தியமற்ற தேர்தல் அறிக்கை, நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கைன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இல்லை, நாட்டை பிளவுபடுத்துகிற ஆட்சியை நடத்துகிற 5 ஆண்டு மோசமான ஆட்சி நடத்திய பிஜேபி அரசை வீழ்த்துவதற்கான வியூகங்களோடு வகுக்கப்பட்டிருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கை அது. இதை பிஜேபி ஆதரிக்கும் பாராட்டுன்னு எப்படி நினைக்க முடியும்? பிஜேபி மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் அறிக்கையே வந்திருக்கு. பிஜேபியினுடைய அறிக்கையிலையாக இருக்கட்டும் அல்லது மோடியினுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும், அதுலாம் உதாரணமாக 15 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னார், செய்யலையே. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை தரேன்னாரு, தரலையே. இந்த மாதிரி ஏராளமான பொய்யான வாக்குறுதியில் மோடி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்தி சொல்கிறாரு 6000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு, ஏழை குடும்பத்துக்கு கொடுப்போம், 5 கோடி பேருக்கு கொடுப்போம். ஸோ 25 கோடி பேருடைய வறுமை நீங்கும். ஸோ அதுக்கு ஒரு 2.5 லட்சம் கோடி செலவாகுதுன்னா அது சாத்தியக்கூறான்னு கேட்குறாங்க. சாத்தியக்கூறுன்னு நான் சொல்லலை, சாத்தியக்கூறுன்னு ரகுராமராஜனே சொல்கிறார். ரிசர்வ் பேங்கில் கவர்னர், அவர் பொருளாதார நிபுணர், பொருளாதார மேதை, அவர் சொல்கிறாரு முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. வேற என்ன சான்று வேணும்? ஸோ இதை பிஜேபி காங்கிரஸ் அறிக்கையெல்லாம் செய்ய முடியுமா முடியலைங்கிறத பிஜேபி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்க பாராட்டவும் மாட்டாங்க. ஆனால் சாத்தியக்கூறு உள்ளதை நாங்கள் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக செய்வோம். தேர்தல் பரப்புரையில் மிக தீவிரமாக இருக்கீங்க. கூட்டணி கட்சியோடைய ஒத்துழைப்பு ஒரு பக்கம் இருக்கு, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது? பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இருக்குது. எல்லோரும் நல்லா வேலை பார்க்குறாங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியும் சரி, காங்கிரஸ் இருக்கிற தோழமை கட்சிகளும் சரி அற்புதமான ஒத்துழைப்பு கொடுக்குறார்கள். அதை விட அதோடு சேர்த்து மக்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் பெரிய அளவில் இருக்கிறது. மகத்தான வரவேற்பு இருக்கிறது, மகத்தான உழைப்பும் எல்லோரும் நல்குகிறார்கள். அதனால் மாபெரும் வெற்றியை கண்டிப்பாக பெறுவோம். தமிழகத்தில் 39 மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே நாளில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக டெல்லியிலிருந்து தேர்தல் ஆணையர்கள் சுசில் சந்திரா, அசோக் லவாசா, இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்திர ஊஜா ஆகியோர் சென்னை வந்தனர். கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் 10 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் அவர்கள் தனித்தனியே ஆலோசனை நடத்தினர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவும் உடனிருந்தார். அதிமுக சார்பில் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், வேலூர் தொகுதியில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் குற்றம் நிரூபணமானால் வேட்பாளர் கதிரானந்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் இந்த கைப்பற்றப்பட்ட பணம் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணலாம். எங்கேருந்து ட்ராப் பண்ணாங்க, எந்த பேங்க்ல இருந்து, யார் ட்ராப் பண்ணது, முன்னாள் அமைச்சர் துறைமுகனுக்கும் ட்ராப் பண்ணவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து கண்டுபிடித்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1. 2வது, அந்த வேட்பாளரை பொறுத்தவரை அது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நிரூபிக்கின்ற பட்சத்தில், ஒரு ஊர்ஜிதமாகின்ற பட்சத்தில் தகுதி நீக்கம் வந்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கின்றோம். திமுக சார்பில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி 4 தொகுதி இடைத்தேர்தலை மக்களவைத் தேர்தலோடு நடத்துவது பற்றியும், வேலூரில் நடைபெற்ற சோதனையில் விதிமீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மனு அளிக்கப்பட்டதாக கூறினார். தேர்தல் அறிவிப்புக்கு பின் தாங்கள் அளித்த 12 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது பற்றியும் தேர்தல் ஆணையர்களிடம் திமுக முறையிட்டுள்ளது. கடந்த 2-3 நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ரெய்டுகள்
திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்றும், அதே நேரத்தில் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியும் மற்ற அமைச்சர்கள் வீட்டில் இருக்கின்ற அவர்கள் எங்கெங்கே பணம் வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புகார் செய்தும் அந்த புகாரின் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டுமானால் தேர்தல் ஆணையம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இதேபோன்று மற்ற கட்சிகளும் தங்கள் புகார்களை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிட்டனர். அரசியல் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக்கு பின் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தினர். தேர்தல் ஏற்பாடுகள், முறைகேடுகளை தடுப்பது, பறிமுதல் நடவடிக்கைகள் பற்றி விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையில் அதிமுக சார்பில் அமைச்சர் ஜெயக்குமார், பாபு முருகவேல், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் RS பாரதி, இளங்கோ, தேமுதிக சார்பில் சந்திரன், பாஜக சார்பில் திருமலைசாமி, காங்கிரஸ் சார்பில் தாமோதரன், கராத்தே தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். காலை வருமான வரித்துறை, சுங்கத்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசிக்க உள்ளனர். அந்த கூட்டத்தை தொடர்ந்து தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், டிஜிபி ராஜேந்திரன், உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மார்டி மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் கடந்த 4 மாதங்களில் கெட்டுப்போன ரத்தம் ஏற்றியதால் 15க்கும் மேற்பட்ட இறப்புகள் நிகழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை பேறு என்பது ஒவ்வொருவருடைய பிறப்பின் பயனாக பார்க்கக்கூடிய சூழலில் இறப்புகள் நடந்தது எப்படி பார்க்கலாம். சுகாதாரத்துறையில் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணிகளுக்கு HIV ரத்தம், கெட்டுப்போன ரத்தம் ஏற்றுவது தொடர்கதையாகி வருகிறது. கெட்டுப்போன ரத்தம் ஏற்றியதால் கர்ப்பிணிகள் இறப்பு என்பது எப்படி, என்ன நடந்தது, தருமபுரி, கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைகளில் என்ற கேள்விகளுடன் களத்தில் இறங்கியது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மாத கர்ப்பிணியான 22 வயது சர்மிளாவுக்கு 2 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி இரத்த பரிசோதனை செய்ததில் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் அளவு குறைவாக உள்ளது என்று மருத்துவர்கள் கூறியதை அடுத்த நாள் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவருக்கு 4 பாக்கெட் அளவுக்கு ரத்தம் ஏற்றப்பட்டுள்ளது. ரத்தம் ஏற்றிய உடனே சோர்வடைந்த சர்மிளா திடீரென மரணமடைந்தார். கூட்டு போகல எதுவும் சொல்லலைங்க. அப்புறம் தான் ஒரு நாள் கழிச்சு மறுநாள் தான் ரொம்ப பிளட் கம்மியாக இருக்குது, பிளட் ஏற்றணும், பிளட் பேங்க் போய் பிளட் வாங்கிட்டு வரணும்னு எழுதி கொடுத்தாங்க, ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்புறமே பிளட் பேங்கில் கொடுத்தோம், அவங்க கொடுத்தாங்க. இந்த பிளட் இந்த பொண்ணுக்கு சேராமல் போகலாம்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பேஷண்ட் நல்லா தான் இந்த நார்மலா பிளட் ஏற்றின பண்ணால் இது கண்டிஷன் மோசமாகிடுச்சு அப்படின்ட்டு சீஃப் டாக்டர் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டாங்க. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த திருமணமாகாத 18 வயதான 9 மாத கர்ப்பிணி பிரசவகால வலி ஏற்பட்டவுடன் ஜனவரி 15ஆம் தேதி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இரத்த சத்து இல்லை என கூறி அந்த பெண்ணுக்கு ரத்தம் ஏற்றப்பட்டது. நல்ல நிலையில் பேசிக் கொண்டிருந்த அவருக்கு ரத்தம் ஏற்றியவுடன் திடீரென கவலைக்கிடமாகி மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் அங்கு தொடர் சிகிச்சை பலனில்லாமல் மரணமடைந்தார். புகாருக்குள்ளான இந்த 2 இரத்த வங்கிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டு மறைமுகமாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. 2 இரத்த வங்கிகளும் மழை காலத்தில் தண்ணீர் கசியும் அளவுக்கு பழைய கட்டடத்தில் இயங்கி வருகின்றன. அதை சரி செய்ய கிருஷ்ணகிரி மருத்துவமனையின் இரத்த வங்கிக்கு கட்டிட பணிகள் நடைபெற்று வந்ததும், அதேபோன்று தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 6க்கும் மேற்பட்ட குளிர் சாதனங்கள் மறைமுகமாக விசாரணைக்கு முன்பே மாற்றப்பட்டுள்ளதும் கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சார், இந்த கிருஷ்ணகிரியில் அந்த பிளட் பேங்க் பிரச்சனை வந்ததுல அது தொடர்பாக நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? அது ஆக்சுவலாக இந்த பிளட் பேங்க் எல்லாம் மாற்றிட்டாங்க. அப்புறம் புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. இதனால ஆனது மொத்தமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் சேர்ந்து கிட்டத்தட்ட 6 பெட் இருக்குன்னு. பட் எங்களுக்கு பிளட் ரியாக்ஷனால தான் ஆச்சு அப்படிங்கறதுக்கு பாசிட்டிவா இருக்கிறது ஒரு கேஸ் தான். தொடர் மகப்பேறு இறப்புகள் குறித்து நமது செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மலர்விழி, முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். டெத்து மெட்டர்னிட்டி டெத்துன்றது தொடர்ச்சியா நடக்குது.
அப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்குன்னா அந்த ரத்த வங்கி வந்து விசாரணை நடத்துற வரைக்கும் அப்படியே இருக்கிறது தானே நல்லது. ஆனா விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடியே நான் வந்து மார்ச்ல இருந்து இந்த ஆடிட் நடத்த ஆரம்பிச்சேன். முன்னாலேயே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால 3 டெத்துக்கு காரணம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ல என்ன இருக்குன்னு ஆடிட் ஃபைண்டிங்கே கொடுத்து உள்ளுக்குள்ள ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். கெட்டுப்போன ரத்தம் ஏற்றியதில் 15க்கும் மேற்பட்ட இறப்புகள் ஏற்பட்ட பிறகும் இதுவரை விசாரணை குழு அமைக்காதது ஏன்? மகப்பேறு பெண்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளனரா அல்லது வேறு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டனர்? விசாரணை குழு ஆய்வு நடத்தும் முன்பே இரத்த வங்கிகள் ஏன் சீரமைக்கப்பட்டன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வழங்கும் நிவாரணம் என்ன என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரசவம் என்பது பெண்களுக்கு இன்னொரு பிறப்பாக பார்க்கப்படும் சூழலில் அதை தாண்டிய மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் வலுத்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வாவுடன் செய்தியாளர் ரகு. தன்னை வெற்றி பெற வைத்தால் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மீனவர்களுக்காக தனி அமைச்சகம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ராமநாதபுரம் வேட்பாளர் நவாஸ்கனி கூறியுள்ளார். திமுக கூட்டணி சார்பில் ஏனி சின்னத்தில் போட்டியிடும் நவாஸ்கனி ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், கட்டுமாவடி, மீமிசல் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர், மீன்பிடி தடைகாலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார். பாதுகாப்பை உறுதி செய்வேன். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் பிடித்து வரக்கூடிய மீன்களை பதப்படுத்தி அதை வகை பிரித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு குளிர்பதன கிடங்குகளை ஏற்படுத்துவேன். தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்ய அரசியல் கட்சியினர் அதிக அளவில் ரொக்கத்தை எப்படி திரட்டுகிறார்கள், அவற்றை கண்டுபிடித்து தடுக்க வருமான வரித்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவிலேயே ஓட்டுக்கு பணம் என்ற கலாச்சாரத்திற்கு தற்போது தமிழகம் அடையாளமாக இருக்கிறது என்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தலின் போது பணப்பட்டுவாடா தமிழகத்தில் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகளை கொண்டு வருகிறது. ஆனால் விதிமுறைகளை தாண்டி பணப்பட்டுவாடா வெற்றிகரமாக நடைபெறுகிறது. எப்படியெல்லாம் ரொக்கம் குவிக்கப்படுகிறது? பல கோடி ரூபாய் பணப்புழக்கம் கொண்ட தனியார் நிறுவனங்களின் தொடர்பு மற்றும் பெரிய தொழிலதிபர்களின் தொடர்பு இல்லாமல் ஒரே இடத்தில் பல கோடிகளை குவிக்க முடியாது என்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள். இன்னொரு பக்கம் சில அரசு மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் திரட்டப்படும் லட்சக்கணக்கான லஞ்சம் பணப்பட்டுவாடாவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சில சமயங்களில் அரசியல்வாதிகள் நேரடியாக நம்பிக்கையானவர்கள் மூலம் தேர்தல் நிதி என்ற பெயரில் பட்டுவாடாவுக்கான பணத்தை தயார் செய்கிறார்கள் என்கிறது வருமான வரித்துறை. பட்டுவாடாவுக்கான ரொக்கம் ஓர் இரவில் தயாராகி விடுவதில்லை. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பிலிருந்தே ரொக்கம் ஓரிடத்தில் குவிக்கப்படும் பணி தொடங்கிவிடுகிறது. பெரும்பாலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. பணம் எங்கிருந்து வரும், யார் அந்த குழுவின் தலைவர் என்பதெல்லாம் கடைசி வரை மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். அரசியல் தலைவர்களுக்கு மிக நெருக்கமாக நம்பிக்கையாக இருக்கும் நபர்களே ரொக்க குவிப்பு பணியில் ஈடுபடுவர். அதேபோல் ரொக்கம் எங்கிருந்து எங்கு நகர்கிறது என்ற தகவல் மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அதிகாரிகளுக்கு தகவல் கசிந்துவிட்டால் குவிக்கப்பட்ட ரொக்கத்தை எங்கு மாற்ற வேண்டும், அதற்கு யார் பொறுப்பு என்பதை பிளான் பி என்ற பெயரில் மாற்று திட்டமும் தயாராகிவிடும். ரொக்கம் ஓரிடத்தில் எப்படி குவிக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். இனி பணப்பட்டுவாடா எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்போம். பணப்பட்டுவாடா கமிட்டியில் மாநிலத்திற்கு 5 பேர் தலைவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கீழ் மண்டலம் வாரியாக தலா 4 பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழ் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 5 பேர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். தொகுதி பொறுப்பாளர்களுக்கு கீழ் ஒன்றிய அளவில் 4 பேர் பணப்பட்டுவாடா குழுவில் இடம்பெறுவார்கள். ஒன்றிய குழுவிற்கு கீழ் வார்டு வாரியாக ஒருவரும் 1000 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற முறையில் கடைசி மட்டத்தில் நம்பிக்கையான ஆட்கள் நியமிக்கப்படுகிறார்கள். பணத்தை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் பணி
மண்டல பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. பெரும்பாலான மண்டல பொறுப்பாளர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்க மாட்டார்கள். சம்பந்தப்பட்ட கட்சியின் ஆதரவாளர்களாகவும் பெரிய அளவில் தொழில் நடத்துபவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவேளை பணத்துடன் அதிகாரிகளிடம் சிக்கிக் கொண்டால் தொழில் தொடர்பான பணம் என்று சொல்லி சமாளிக்கும் திட்டமும் அவர்களிடம் இருக்கும். வழக்கமாக சிறிய அளவிலான தொகையாக பிரிக்கப்பட்டும் சில நேரங்களில் தங்கமாக மாற்றப்பட்டும் பணம் நகர்த்தப்படுகிறது. நகைக்கடை ஊழியர்கள், நிதி நிறுவன ஊழியர்கள், தொழில் முனைவோர் ஆகியோர்கள் மூலம் பணம் கொண்டு செல்லப்படுவதாகவும் வருமான வரித்துறை கூறுகிறது. பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது? பணப்பட்டுவாடாவை தடுக்க சட்டமன்ற தொகுதிக்கு 3 என்ற அடிப்படையில் 703 பறக்கும்படை மற்றும் 703 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இரவு பகல் என நடக்கும் சோதனையில் இதுவரைக்கும் தமிழகத்தில் 83 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் தொடர்ந்து பணம் சிக்கும் சம்பவங்கள் நடந்து வருகின்றன.